நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதும் இந்த சேனல் மூலியம் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏசப்பா அந்த வார்த்தைகளை உங்களோடு இருதயத்தில் பேச கிரியை செய்ய ஆவியானவரோடு நான் வேண்டுதல் பண்ணுகிறேன். சோம் இல்லாமல் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் பேச அதன்படி கிரியை செய்ய அதன்படி வழிநடக்க கிரியை செய்யுங்க. அப்பா இம்மட்டும் காத்து எவனசரே துதிக்கிறோம், இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. கிரீடம் என்ன செய்யுது? உனக்கும் எனக்கு என்ன செய்யுது? கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. இந்த கடைசி காலம் என்ன சொல்கிறேன்னா, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், உங்களுக்குன்னு என்ன செய்ய ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. எதுக்காக? ஆண்டவருக்காக பிரயாசப்படுறவனுக்கு, ஆண்டவருக்காக ஓடுறவனுக்கு, ஆண்டவருக்காக என்ன செய்யுது அந்த லக்கை நோக்கி தொடர்றவனுக்கு அந்த ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போக முடியும். அந்த கிரீடம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஏசப்பா நம்ம முகமாக பேச முடியும், பிதாவோட நம்ம முகமாக பேச முடியும். அந்த கிரீடம் எப்படி போக முடியும்? ஆண்டவருக்காக என்ன செய்யும்? ஓடி இருக்கிறோமா? ஆண்டவருக்காக உழைச்சிருக்கிறோமா? ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிச்சிருக்கிறோமா? ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டுருக்கிறோமா? ஆண்டவருக்காக பசியும் பட்டியுமா இருந்திருக்கிறோமா? அப்புறம் என்ன எதுக்காக அப்படின்னா, அந்த கிரீடம் என்ன செய்ய கொடுக்க? ஆண்டவருக்காக ஓட லக்கை நோக்கி தொடர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிரீடம். அந்த கிரீடத்தை பற்றி கொள்ளும்படி என்ன செய்தார்? தெளிவாக சொல்லப்படுது பாருங்க. இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்கிறாரு. உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிருன்னு சொல்கிறாரு. உன் கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ பாத்திரவனா மாறுன்னு சொல்கிறாரு. உன் கிரீடத்தை பெற்றுக்கொண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக பெற்றுக்கொண்டுன்னு சொல்கிறேன்னா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். அதுதான் உறுதிப்படுத்துகிறார். கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தெளிவாக நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமா மாறுன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாரு, ஒரு பக்கம் ஜீவனுடைய பற்றி பேசுகிறாரு, ஒரு பக்கம் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு, ஒரு பக்கம் என்ன செய்கிறார்? அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமானு சொல்கிறார். கடைசியாக சொல்கிறார், எல்லாத்தையும் தகுதிப்படுத்திட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு? அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமா மாறுன்னு சொல்கிறார். ஜீவ கிரீடம் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறாரு? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு? நம்ம முன்குறித்திருக்கிறார். அப்போ எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் அப்படின்னா, அவருக்காக பாடுகளையும், அவருக்காக வேதனைகளையும், அவருக்காக சஞ்சலங்களையும், அவருக்காக பற்கடிப்புகளையும், அவருக்காக பட்னியாக இருக்கிறதுக்கும், அவருக்காக பாடுகளை பட்டதுக்கும், அவருக்காக சிலுவையை தூக்கினவங்களுக்கும், அவருக்காக அடி வாங்கினவங்களுக்கும், அவருக்காக என்ன செய்யப்படும்? சஞ்சலம் பட்டவங்களுக்கு தான் என்ன செய்யணும்? அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். அதுதான் சொல்றாரு. அந்த யோவான்ட்ட தெளிவாக பேசியிருக்கிறார். என்னென்ன வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்றார். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நீ தகுதி உள்ள பாத்திரமா மாறு சொல்லுகிறாரு. நீ பற்றி கொள்ளுன்னு சொல்லுகிறாரு. என்ன செய்ய? பற்றி கொள்ளுன்னு சொல்லுகிறார். இது எனக்குள்ள பாத்திரம், இது எனக்கு வேணும், இது பரலோக ராஜ்யத்துக்கு வேணும், இந்த பாத்திரத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த வைராக்கியத்தோட இருன்னு சொல்றாரு. யார்? யோவான்ட்ட என்ன செய்ய ஆண்டவர் பேசுறாரு. அந்த வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்றாரு. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் கம்பீரமா போக முடியும். அவருடைய பிள்ளை, அவருடைய சுத்திர பரிகாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். அந்த கிரீடம் எப்படி போக முடியும்? அதான் சொல்றாரு, உன்னை ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் உனக்குன்னு ஒரு சாணத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த சாணத்தில் போய் இருக்கணும்னா அந்த சாணத்துக்குள்ள உடைகள் நம்மகிட்ட வேணும்ல. சாணத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னா சாணத்துக்குள்ள அந்த கிரீடம் நமக்கு வேணும்ல. அந்த சாணத்துக்குள்ள கிரீடம்னா நம்ம அந்த தகுதி உள்ள இடத்துல போய் நம்ம உட்கார முடியாது இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அதை சொல்கிற தகுதி இல்லாத இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்ல புது உடன்படிக்கைக்காக என்ன செய்கிறேன்? உன்னை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பவுல் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் வரைக்க முடியும். ஒருத்தர் தான் என்ன செய்ய உபதேசம் பண்ண முடியும். ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்? பலிபீடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜனத்துக்கு வெளிப்படுத்த முடியும். இப்போ அப்படி கிடையாது. தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்தி என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனுஷன் இன்னைக்கு இடப்பட ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாரு. இதுக்காக இன்னைக்கு கடைசி காலம். அதுதான் சொல்கிறாரு, புது உடன்படிக்கைக்காக உங்களை தெரிந்திருக்கிறாரு. கொரிந்திய சபையில என்ன செய்ய? எபேசிய சபையிலெல்லாம் எல்லா சபையிலையும் சொல்கிறாரு பவுல். எல்லாரும் நீங்கள் இப்படி எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறீங்க?
உங்களையும் தகுதிப்படுத்துக்கிறார். எழும்பி பட்டணத்துக்குள்ளே போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, பிசாசுகளை துரத்துங்க, கட்டுகளை முறிங்க, மூங்களை முறிங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார் பவுல் என்ன செய்கிறார் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவருக்காக நம்ம ஓடணும், அவருக்காக சித்தத்தை செய்யணும், அவருக்காக என்ன செய்யணும் வைராக்கியமாக நிற்கணும். அன்றைக்கி பவுல் நின்னாங்க, சீலா நின்னா அதே போல தான் நினச்சேன் பிடிச்சான், பட்டணமாக போய் கர்த்தருக்காக நினச்சான் வைராக்கியம் பாராட்டினாங்க. அதே வைராக்கியத்தை பாராட்டுறதுக்கு தான் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அதே ஜீவக்கிரீடம் பிதாக்களுக்கு வைக்கப்பட்ட அந்த ஜீவக்கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக என்ன செய்கிறார் நம்மளை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மளை உங்களை என்ன செய்கிறார் முன்குறி வாசிக்கலாமா? வெளிப்படுத்த சுவிசேஷம் 24வது அதிகாரம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லப்படுது பார்த்துக்கோங்க. ஏன்னா நீ பயப்பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவாய் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்பட்டு வீர்கள், ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாக எப்பொழுதும் ஜீவ கிரீடத்தை உடையவர்களாய் உங்களுக்கு தருவேன். என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஊழியத்துக்கு போ, நீ பாடுபடு, நீ வேதனைப்பட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி நினச்சிட்டிங்க சீலாவும் பவுலும் சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க, சிறைச்சாலை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கும் போது அந்த சிறைச்சாலை கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு. என்னச்சு அங்கே ஒரு ரட்சிப்பை தந்த அப்படிப்பட்ட தெய்வம் எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முகம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கேட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிறைச்சாலை அவர் உடைக்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி எரிகோ மதுகளை உடைத்தது போல உங்களுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் இது வாய்க்காதே போகுன்னு சொல்கிறார். எதுக்காக நான் நீங்கள் ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக எழும்பி போகும்போது கர்த்தரை கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதாவது தெளிவாக சொல்லுகிறது, சிறைச்சாலையில் போடுவோம், ஒரு 10 நாள் போடுவோம், பிசாசு பயந்துடாத நான் இருக்கேன் அப்படிங்கிறார். நீ பயப்படாத, பைபிளில் சொல்லிட்டே இருக்கு, பயப்படாத, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், நான் உன்னை திட்டம் தீட்டி வைத்திருக்கேன், உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்காக முன்குறித்திருக்கிறாரு? அவருக்காக நினைச்சு நம்ம வைராக்கியம் பாராட்டணும் அப்படிங்கிறது தான், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தான், அந்த கிரீடத்தை நினைச்சு பற்றி கொள்ளுகிறதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சாரு. நம்மளை இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த வெளிப்படுத்த சுவிசேஷம் தெளிவாக சொல்றாரு பாருங்க. பிசாசன் மனுஷன் சிறைச்சாலையில் போடுவோம், பயந்துடாத நான் உன் கூட இருக்கிறேன். மோசைக்கு சொல்றாரு, பயப்படாத நான் உன் கூட இருக்கேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளோ ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன் அப்படின்னு மனங்க செஞ்சாரா? அன்னைக்கு மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, நீ போ இந்த ஜனத்தை கூட்டிட்டு போ அப்படிங்கிறார். 14 நாள் போகிறது, எத்தனை நாள் போய் பார்த்துக்கோங்க பிரயாணம். அப்போ அந்த பிரயாணத்துக்குள்ள பாருங்க, அன்றைக்கி ஒரு பக்கம் என்ன செஞ்சுங்க பார்வோன் ஒரு பக்கம் நெருக்கிறான், ஒரு பக்கம் செங்கல் நிலை, அவ்வளோதான். அன்றைக்கி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சுட்டாங்க, ஒரு செகண்ட் தான் யோசிச்சிருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கடலை என்ன செஞ்சு கரை உரமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அடுத்த கரைக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்வேன்னு சொன்ன போல் ஆண்டவர் என்ன செய்ய காரியங்களை வாய்க்க பண்ணி என்ன செய்ய செங்கடலை வழி ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. அதே போல தான் நம்ம அவருக்காக இறங்கி போகும்போது அன்றைக்கி ஆண்டவர் மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தது போல் இன்றைக்கி உங்களுக்காக எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன், உன்னை தாயின் கருவில் உருவாதற்கு முன்னே உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. சிறியானவள் தன் பாலனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ல, தாயின் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். எதுக்காக? அவர் கடைசி கால தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்மளை நம்புறாருங்க. கடைசி காலம் அந்த ஊழியத்துக்காக, கடைசி காலத்தில் அந்த நீங்கள் நம்ம கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தான் ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிச்சை பார்க்குறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு நாள் போல என்ன செய்கிறார் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. வாசிக்கலாமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கும் பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வானா. நம்ம நினைக்கிறோம், நம்ம அந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம எவ்வளவோ சோதனை, குடும்பத்துக்குள்ளே சோதனைப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறோம், குடும்பத்துக்குள்ளே வேதனைப்பட்டுக்கிட்டு, குடும்பத்துக்காக பாடுபட்டுட்டு, ஐயோ ஆண்டவர் இவ்வளோ தூரம் வேதனை கொடுக்குறான்னு நமக்கு ஜீவ கிரீடத்தை எப்படி தருவார்? ஜீவ கிரீடத்தை அவருக்காக பாடுபடுறவங்களுக்கு தான் ஜீவ கிரீடம், அவருக்காக பாடுபடுறவங்களுக்கு தான் நிச்சய ஜீவன், அவருக்காக வழி ஆயத்தப்படுத்துறவங்க தான் என்ன செய்கிறாரு அந்த ஜீவ கிரீடம். நம்ம நினச்சிக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறோன்னா, நமக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், கஷ்டம் ஆண்டவர் கொடுக்கல, நம்ம தான் கஷ்டத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை அவருடைய நீதி தேட அப்பொழுது இவ்வளோலாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது.
அப்போ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடலையே, உலகத்தை தான் தேடுறோம். பாடல் அனுபவிக்க தான் செய்யணும். அவருக்காக பாடுகள் அனுபவிக்கலையே. அதான் வெளிப்பத்து சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லுது, பயப்படாத, அவ்வளோ நிறைய பாடுகள் வரும், ஒவ்வொருத்தரும் வரும், நீ கயங்காத, நினைச்சுனா மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்க, மரண பரியம் உண்மையாயிருன்னு சொல்கிறார். மரண பரியம் தான் என்ன செய்ய, செத்தாலும் பரவாயில்ல, அவருக்காக ஊழியம் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் வேணும்னு சொல்கிறாரு. இந்த எழுப்புதலுக்காக பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் இதற்காக முன்குறித்திருக்கிறாரு. கடைசி காலம் அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றப்படணும், நம்ம மேலே வந்து அநேகர் மேலே பற்றி பிடிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவருடைய திட்டம். யோவேல சொல்லப்பட்ட மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட இடைப்பட்டு உறுதிப்படுத்தி பேசிட்டே இருக்கிறார். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாருங்க, அன்றியும் நம்ம அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அவருக்காக நன்மைக்காக என்ன செஞ்சுக்கிறார், தெரிந்திருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான். எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படுறது போய் தான் இன்றைக்கி நினைச்சிடும். பலிபீடத்துக்கு முன்னால் போய் உட்காந்துருக்கோம். அன்றைக்கி என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட மோசம் மட்டும்தான் பலிபீடத்துக்கு முன்னால் நின்று நினைச்சேன். ஆசாரிப்பு கூட வரத்துக்கு வெளியே எல்லாரும் நிற்பாங்க, ஆசாரிப்பு கூட வரத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜனத்தை வழிநடத்துறதுக்கு மோசையை தெரிந்து கொண்டது போது தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறார், அந்த கடைசி கால தரிசனத்துக்காக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். சும்மா ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளலைங்க. நம்ம நினைக்கிறோம் 7வது நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்மளை பலப்படுத்திட்டாரு அப்படின்னு. உங்களை பலப்படுத்துறதுங்க, அநேகரை பலப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து வர்றதுக்கு தான், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். 7வது நாளை ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுட்டு என்ன செய்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டு வச்சுட்ருக்கிறோம். வசனம் சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக என்ன செய்யணும், நம்ம மாறணும். நம்ம எப்படிப்பட்ட நிலத்தில் இருக்கிறோம், அந்த விதையை வாங்கி விதைக்காமல் வைத்திருக்கிறோமே. அதான் சொல்கிறேன், மனுஷ அப்பத்தில் மாதம் தேவனோட வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன செய்யணும், அநேகருடைய இருதயத்தை போய் தேற்றணும், அநேகருடைய கஷ்டங்களை மாற்றணும், அநேகருடைய தேற்றணும், அநேகருடைய பாரங்களை மாற்றணும், அநேகருடைய என்ன செய்யணும், பாவத்திலிருந்து அக்கிரமிருந்து மீட்டணும். அதுதான் அந்த வார்த்தை. சொல்லி வசனம் தெளிவாக சொல்கிறது, மனுஷ அப்பத்திரமா தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவில் இருக்குங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சிந்தையில் இருக்குங்க. இந்த வார்த்தை தெருவில் போய் என்ன செய்யுங்க, அதான் வசனம் தெளிவாக கல்தையை ஓடிவாங்க, கர்த்தர் என்னை மீட்டுக்கொண்டாருன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த சுவிசேஷத்துக்காக, கடைசி கால சுவிசேஷத்துக்காக தான், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்குன்னு ஜீவ கிரீடத்தை தர ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மத்திய 24வது அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் சொல்லுது பாருங்க, முடிவு பரியந்தமே நிலை நிற்கிறவனோ ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. முடிவு பரியந்தம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக நான் வாழ்கிறதுக்கும் சரி, சாகிறதுக்கும் சரி, ஒரே ஒரு வாழ்க்கை. பவுல் வைராக்கியம் பாராட்டினார். என்ன வந்தாலும் பரவாயில்ல. அதான் பவுல் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த பிரயாணத்தில் சொல்கிறாரு, அவ்வளோதான், கரைக்கு போவோமா போக மாட்டோமான்னு தெரியல. பவுல் அந்த பிரயாணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கலங்கிட்டாங்க, இனி என்ன செய்ய முடியாது, போகிறோமா போலையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதான் பவுல்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம், நீ நான் எனக்கு முன்பாக சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அதே வாக்குத்தத்தம் தான். எந்த இடத்துல நீங்களும் நானும் ஒதுக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம தூக்கி எறியப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம தூசிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டோமோ, அந்த இடத்துல நிலை நிற்கிறதுக்கு தான் ஏசப்பா உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறார், நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்காக, நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். அந்த நாட்களுக்கு அவங்களாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கணும், ஆண்டவர் இவனோடு இருக்கிறாரு, கிறிஸ்து இவனோடு இருக்கிறாரு. நான் மரித்தேன், அவள் சொல்கிறார், நான் மரித்தேன், என்ன செஞ்சேன், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன செஞ்சேன், உயிர் தெழுதிருக்கிறேன் அவள் சொல்கிறார். அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளோடு இடைபெறதுக்கு தான் அந்த கடைசி காலத்தில் உங்களை என்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஊழியை செய்யாமல் இருந்துடாதீங்க. ஆண்டவர் ரொம்ப பாரப்படுறாரு. யார் என் சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்த முடியும், யார் என் ஊழியத்தை செய்ய முடியும், கேட்டுட்டு மட்டும் போகிறவங்களா இருந்துடாதீங்க. அவருக்காக வாழ்கிறவங்களா இருங்க, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்களா இருங்க. பவுல் இப்போ பவுல் தேர்றாரு, பவுல் யாராவது ஒரு பவுல் வரமாட்டானா பட்டணத்துக்குள்ளே போகிறதுக்கு, யாராவது
ஒரு சீலை வரமாட்டானா, யாராவது ஒரு பிழிப்பு வரமாட்டானா அப்படி சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஆதி காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட என்ன செய்கிறார், அந்த வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறார், தெரிந்திருக்கிறாரு. அந்த கடைசி கால ஊழியத்துக்காக, கடைசி கால தரிசனத்துக்காக, கடைசி காலத்தில் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்கிறார், தகுதி உள்ள பாத்திரமாக என்ன செய்கிறார், மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அவர் திட்டங்களை தர்ற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாமா? தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லாத்துக்குள்ளே வெளிப்படணுமா. அவர் இன்னைக்கு பரிதவிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அப்படியே அழுவார். நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவான், உறக்கம் கூட இருக்காது, வேதனை இருக்கும், பாடு இருக்கும். 1 மணி 2 மணி வரை ஊழியம் செஞ்சுட்டு வருவோம், வந்து படுத்திருப்போம். அப்பவும் சொல்லுவார், ஊழியம் காணாது, எழும்பி போகலே அப்படி சொல்லுவார். அவர் சொல்லும் போதெல்லாம் அந்த இருதயம் நொறுக்கப்படும். நம்புகிறாரு, நம்மளை நம்புகிறாரு. உட்காந்து பாருங்கள், அவர் அன்பை பெற்று பாருங்கள், உங்களால் இருக்க முடியாது. பவுல் சொல்கிறாரு, அவர் அன்பு நெருக்கி ஏவுதுன்னு சொல்கிறாரு. சும்மா எவ்வளோங்க, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுக்கிற பவுல் வேணும்னு சொல்லி தான் ஏவுகிறார். எத்தனையோ இடத்துல பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ இடத்துல பேசுகிறார். டிவி சேனல் மூலியம் பேசுகிறாரு, யூடியூப் மூலியம் பேசுகிறாரு, குறைக்கு சபையில் பேசுகிறாரு, கூட்டத்து மூலியம் பேசுகிறாரு. எலும்பு 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 எலும்புன்னு சொல்கிறார். கடைசி காலம் அவர் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேறிச்சு. தேவ திட்டம் தான் என்ன செய்யணும், நிறைவேறுகிற காலம். சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்கிறார், எல்லாரும் சனத்துக்குள்ள. வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்க, சிறைச்சாலை கடவுள அவிழ்க்கப்பட்டு நினைச்சாரு, அவனே பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர்கிரியைகளை நடப்பிக்கிறார். பாருங்க, அப்போ உங்கள் ஊழிய பாதையில் செய்ய மாட்டாரா? நீங்கள் பவரோட வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற ஆண்டவர் உங்கள் ஊழிய பாதையில் செய்ய மாட்டாரா? ஏன் ஊழிய பாதையில் நான் பார்க்குறேன், ஒரு படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒன்றுமே இல்லைன்ட்டு நம்மளெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு, போவோம் அப்படி சொல்லி தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு நோக்கங்களை வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் பெரிய மாற்றங்களை வைத்திருக்கிறார். அவரோட மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவங்களே என்னை தெரிந்திருக்கிறார். சர்வசாதாரணமாக பார்த்து அந்த 1 மாதம் எத்தனையோ பிள்ளைகளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அழுத பிள்ளைகளை நாங்கள் அநேகரை பார்த்துருக்குறோம். அந்த ஊழிய பாதையில் அவங்க வேதனைப்படுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த பாரத்தை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அந்த பாரம் எங்களை அழுத்துறதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னும் பட்டணத்துக்குள்ளே, தேசத்துக்குள்ளே நிறைய இருக்கிறோம். ஆண்டோடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்ன செய்ய தெரிந்திருக்கிறேன். இன்றைக்கி அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான். இன்றைக்கி சிறைச்சாலை வீட்டில் ஒரு ரட்சிப்பு வந்தது போல் இன்றைக்கி நம்ம தேசத்துக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வரணும். நம்ம தேசத்துக்குள்ளே ஒரு மகிமையும் வல்லமை வெளிப்படணும். அவர் உண்மையுள்ள கடவுள்னு அறியணும். அந்த பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே அநேக ஜனங்கள் போகணும். அதான் அவருடைய நோக்கம். வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பார்த்துக்கோங்க, ஆவியே மனவாட்டியானவன் அவன் வா என்கிறார்கள், கேட்கிறவனோ வா பானம் பண்ண, தாகமாய் இருக்கிறவனோ வரக்கடவன், விருப்பமுள்ளவனோ ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கடவன். என்னென்னா ஜீவத்தண்ணீர், அந்த அபிஷேகத்தை ஜீவத்தண்ணீர் நினச்சி அது குடிச்சுன்னா தாகம் உண்டாகாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஜீவத்தண்ணியை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஜீவக்கிடமும் ஜீவத்தண்ணிகளும் பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்ய முன்குறித்திருக்கிறார். ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசி அதன்படி வழி நடக்க கிருபிச்சுங்க. இம்மட்டும் காத்த வினசரேமை துதிக்கிறோம். இனி காத்தோடி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.